தலைமை மீது எந்த விதமான விமர்சனமும் செய்யாமல் தலைமை எடுக்கிற முடிவுக்கு கண்மூடித்தனமாக ஆதரவு தெரிவித்து அந்த அரசியல் நீரோட்டத்தில் பயணிக்கிறவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அது எந்த இயக்கமாக இருந்தாலும் அரசியல் பயணம் செய்ய முடியும். ஏற்றுக்கொண்ட தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்யறது. எக்ஸாக்ட்லி, ஒபே தி ஆர்டர். அப்படிதான் பொதுச் செயலாளர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அந்த எண்ண ஓட்டங்களுக்கு அடிப்படையில் நீங்கள் பயணம் செய்யணும். உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்று சொன்னால் மூத்தவர் என்கிற அடிப்படையில் நடக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்பான அந்த நிகழ்ச்சிகளிலோ அல்லது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரோ தலைமை கழக நிர்வாக கூட்டுகிற அந்த கூட்டத்திலோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதிலே ஜனநாயகம் இருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த மாதம் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு முன்தினம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் கூட்டம் தலைமை கழகத்தில் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு 5 நிமிடம் என்னோடும் பேசுகிறார். பேசுகிற போது அவருடைய மனநிலையை நான் நன்றாக உணர முடிகிறது என்னால். ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் எந்த விதமான பேச்சும் அவர் ஈடுபடவில்லை, பேசவும் இல்லை. மறுநாள் உடனே இது போன்ற ஒரு முடிவு எடுத்து இவர் செய்கிறார். என்னை பொறுத்தவரையிலே அண்ணன் செங்கோட்டையினுடைய தனிப்பட்ட முடிவாக இருக்குமா என்றால் இல்லை. திருமதி சசிகலா சொன்ன முடிவாக இருக்குமா என்றால் இல்லை. வேறு ஒருவரும் இருக்கிறார், அவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அவருடைய அழுத்தத்தின் அடிப்படையில், அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் இது போன்ற ஒரு முடிவை அண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். கட்சிக்கு வெளியே இருக்காங்க, வெளியே இருக்கிறவங்க வேற கட்சியை சேர்ந்தவங்க எடுத்திருக்கிறார் என்பதை என்னுடைய புரிதலாக இருக்கிறது. நிச்சயமாக அது இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி இது போன்ற ஒரு இயக்கத்திற்கு எதிரான ஒரு முடிவை எப்படி இவர் எடுத்திருக்கிறார் என்பது ஒன்று. இரண்டாவது, ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கேட் கமிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இன்றைக்கு இந்த 3 பேருடைய மனநிலைமை என்ன என்பதை அவர்கள் புடம் போட்டு காட்டிவிட்டார்கள். அதிமுக எங்களுக்கு எதிரி அல்ல, ஆனால் எடப்பாடியார் எங்களுக்கு எதிரி என்கிற ஒரு மனநிலை எடுத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடியார் யார்? நீங்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்று சொன்னாலும் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2673 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர். அதை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அப்ப நீங்க அவரை எதிர்க்கிறீங்கன்னு சொன்னா அதிமுக எதிர்க்கிறீங்க. இது ஒரு பக்கம். ஆனால் எடப்பாடியாருடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஒட்டி நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இவருடைய அந்த துரோகத்தால் தான் 2021 நாங்கள் ஆட்சி கட்டிலில் இழந்தோம். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இவர்கள்னா யார சொல்றீங்க? அண்ணன் ஓபிஎஸ்ஸையும் திரு தினகரனையும் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. செங்கோட்டையன் இல்ல, அதுல செங்கோட்டையனும் சரியாக பணி செய்யவில்லை. அதனால் தான் அந்தியூரில் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் சொல்றாரு. அந்தியூரில் 1989 நடைபெற்ற தேர்தலிலே கூட சேவல் சின்னத்தில் நின்ற வேட்பாளர் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அதுபோல இரட்டை இலை வலுவான ஒரு தொகுதி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக எஃகுக்கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் இவருடைய அந்த உள்ளடி இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த அந்தியூர் தொகுதி மேற்கு மண்டலத்திலேயே பல தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு. அப்ப அவங்க எல்லாமே அப்ப உள்ளடி வேலை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியும்? இல்ல, பல தொகுதிகள் நம்ம அதாவது 16 தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதிகளும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம் உண்மை. அதில் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் என்பது அண்ணன் செங்கோட்டையனுக்கு மிகவும் வலுவான ஒரு இடமாக இருந்திருக்கிறது. அப்போ அது